இப்ப நம்ம மின்ட் வரலாறை பார்த்தோம், எல்லப்பனசர் தெரு வரலாறை பார்த்தோம். இந்த மின்ட்ல பல பெயர் பணிபுரிந்திருப்பாங்களே, அவங்களுடைய வரலாறு என்னன்னு தெரிய வேண்டாமா? எந்த இடத்துல இந்த டங்கா சாலை இருந்தாலும் அதுக்கு ஆங்கிலேயர் ஒருத்தர் தான் மேனேஜராக இருப்பார். அவருக்கு மின்ட் அசே மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது. அவருக்கு கீழே இந்தியர்கள் வேலை பார்ப்பாங்க. இந்த மின்ட் ஒரு காலத்துல புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்தது. அதற்கு பிறகு 1730களுக்கு மேல ஒரு புது மின்ட் சிந்தாதிரிப்பேட்டையில திறக்கப்பட்டது. அந்த இடத்துல மின்ட் மாஸ்டராக வந்தவர் லிங்கி செட்டி அப்படி என்பவர். அவருக்கு மின்ட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நாணயங்களை எப்படி அடிக்கணும் அச்சடிக்கணும்னு தெரியாது. ஆனா மிக விரைவாக எல்லாம் கத்துக்கொண்டு ஒரு பெரிய அத்தாரிட்டியாகவே மாறிவிட்டார். 1750களில் புது மின்ட் கட்ட வேண்டிய ஒரு தருணம் வந்தபோது இவரை கன்சல்ட் செய்துதான் கிழக்கிந்திய கம்பெனி புது மின்ட் கட்டியது. அவரை நினைவு கூறுற வகையில தான் இப்பவும் ஜார்ஜ் டவுன் பகுதியில் லிங்கி செட்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெரு இருக்கிறது.